இன்றைய தலைப்பு செய்திகள். தமிழக அரசியலில் அதிரடி. திமுக அதிமுக கூட்டணி சாத்தியமா? தமிழக அரசியல் களம் இதுவரை கண்டிராத ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. திமுக மற்றும் அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்கும் என்று வட இந்திய ஊடகங்கள் பரப்பி வரும் செய்திகளில் உண்மை இருக்கிறதா? எண் கணித அடிப்படையில் பார்த்தா இந்த கூட்டணி சாத்தியமா அல்லது இது வெறும் திசை திருப்பும் வேலையா? முழுமையான புள்ளி விவரங்களுடன் அலசுகிறது இன்றைய சிறப்பு செய்தி தொகுப்பு. மெஜாரிட்டிக்கு இன்னும் எத்தனை இடங்கள் தேவை? தற்போதைய நிலவரப்படி தேர்தல் முடிவுகளின் எண்களை பார்த்தால் எந்த ஒரு பெரிய கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. திமுக 59 இடங்கள், அதிமுக 47 இடங்கள். இந்த இரு கட்சிகளும் இணைந்தால் மொத்தம் 106 இடங்கள் வருகின்றன. இதில் சபாநாயகர் ஒருவரை தவிர்த்து பார்த்தால் கையில் இருப்பது 105 இடங்கள் மட்டுமே. ஆனால் ஆட்சி அமைக்க தேவையான அறுதி பெரும்பான்மை என்பது 118. அதாவது இந்த மெகா கூட்டணி அமைந்தாலும் இன்னும் 13 இடங்கள் குறைவாகவே உள்ளன. இந்த 13 இடங்களை நிரப்பப் போவது யார்? கையில் மீதமுள்ள இடங்களை வைத்திருக்கும் கட்சிகளை வை. காங்கிரஸ் 5, பாமக 4, முஸ்லீம் லீக் 2, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இரண்டும் சேர்த்து 4, பாஜக 1, தேமுதிக 1, அமமுக 1. முட்டுக்கட்டை போடும் கூட்டணி கொள்கைகள். அதிமுக இப்பொழுது பாஜகவின் ஒரு கட்சியாகவே பார்க்கப்படுவதால் அதிமுக இருக்கும் இடத்தில் காங்கிரஸ் நிச்சயம் இருக்காது. காங்கிரஸ் தனது ஆதரவை தேவக கட்சிக்கு என ஏற்கனவே அறிவித்துவிட்டது. அப்படி என்றால் மீதமுள்ள சிறிய கட்சிகளின் ஆதரவை பெற முடியுமா என்று கணக்கு போட்டால் அங்கும் சிக்கலை நீடிக்கிறது. பாமக 4, முஸ்லீம் லீக் 2, கம்யூனிஸ்ட் கட்சிகள் 4, தேமுதிக 1, அமமுக 1. இவர்கள் அனைவரும் இணைந்தால் 12 இடங்கள் தான் வரும். அப்போதும் 13 இடங்கள் என்ற இலக்கை அடைய முடியாது. இதில் ஒரு சிக்கல் என்னவென்றால் பாமக இருக்கும் இடத்தில் விசிக இருக்காது. பாஜக இருந்தால் முஸ்லீம் லீக் வராது. விசிக 2, முஸ்லீம் லீக் 2, கம்யூனிஸ்டுகள் 4, தேமுதிக 1, அமமுக 1. இந்த கூட்டணியில் மொத்தம் 10 இடங்கள் மட்டுமே கிடைக்கும். இதுவும் பெரும்பான்மைக்கு குறைவுதான். கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒருபோதும் பாஜக நிழலில் இருக்கும் அதிமுக கை கோர்க்காது என்பதால் திமுக அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்க என்பது எண்கணித ரீதியாக சாத்தியமே இல்லாத ஒன்று. தேவக ஆட்சி அமைக்க வழி என்ன? அதிமுக உடைந்து 32 எம்எல்ஏக்கள் தேவக பக்கம் வந்தால் மட்டுமே மாற்று ஆட்சி சாத்தியம். ஆனால் தற்போது ரிசார்ட்களில் 20 பேர் கூட இல்லாத நிலையில் பாஜகவின் உதவி இல்லாமல் அதிமுகவை உடைப்பது சாத்தியமற்றது. எனவே தற்போது தேவக ஆட்சி அமைக்க தேவையான மிக முக்கியமான 6 இடங்கள் இந்த 4 கட்சிகளின் கைகளில் தான் உள்ளன. விசிக 2, சிபிஐ 2, சிபிஐஎம் 2, ஐயுஎம்எல் 2. இந்த 8 இடங்கள் ஏதாவது 3 கட்சிகள் தேவகவுக்கு ஆதரவு வழங்கினால் மட்டுமே தமிழகத்தில் உள்ள நிலையான ஆட்சி அமையும். காலத்தின் கட்டாயம். கட்சிகளுக்கு ஒரு வேண்டுகோள். தமிழக மக்கள் பாஜகவுக்கு எதிராக தெளிவான தீர்ப்பை வழங்கியுள்ளனர். மக்கள் இந்த மனநிலையை புரிந்து கொண்டு காங்கிரஸ் தனது வேலையை தொடங்கிவிட்டது. ஆனால் விசிக, கம்யூனிஸ்டுகள் மற்றும் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தயக்கம் காட்டுவது ஏன் என்ற கேள்வி எழுகிறது. இந்த கட்சிகள் காலதாமதம் செய்வது ஆளுநர் மற்றும் பாஜகவின் திரைமறைவு வேலைகளுக்கு வழிவகுத்து விடுமோ என்ற அச்சம் மக்களிடையே எழுந்துள்ளது. மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றவும் வட இந்திய ஊடகங்களின் திசை திருப்பல்களை முறியடிக்கவும் இந்த 4 கட்சிகளும் உடனடியாக தேவைக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்பதே அரசியல் விமர்சகர்களின் கருத்தாக உள்ளது. காலம் பொன் போன்றது. அதைவிட மக்களின் தீர்ப்பு மிக முக்கியமானது. மக்கள் விரும்பும் ஆட்சி அமையுமா அல்லது அரசியல் சதுரங்க வேட்டையில் தமிழகம் சிக்கிக்கொள்ளுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து இதுபோன்ற அரசியல் அலசல்களை தெரிந்து கொள்ள நமது ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.